மாநாட்டில் வந்து குடித்தாங்க, மாநாட்டில் கூத்தாடினாங்க, மாநாட்டில் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு 2 நாளாக ட்ரோல் பண்ணுறேன். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் எந்த மாநாட்டில் எவன் குடிக்காமல் இருந்தால் சொல்லுங்கள்? ஸ்டேஜுக்கு பின்னாடியே நின்று குடித்தாங்களா? இப்படிலாம் ட்ரோல் பண்ணுறது. அதிலே வந்து சில அறிவாளிகள் அதில் பேசுகிறான், இந்த மாநாட்டின் பயனாக ஒரே ஒரு உடனடி பொது வெளியில் குடிக்கக்கூடாது, யாரும் குடிக்கக்கூடாது. அடப்படா முட்டா கம்னாச்சு, உனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நீ காரில் நல்ல கார் வச்சுருப்ப, காரில் வச்சு குடிப்ப, இல்லை லாட்ஜ் போட்டு குடிப்ப, இல்லை எங்கன்னா குடிப்ப, உதைக்கிறவன் எங்கே குடிப்பான்? திருமாவளவன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க அவங்க எடுத்துட்டாங்க, நீங்கள் ஏங்க எடுக்கல அவங்க தம்பி என்ன ஏதா எஃப்ஐஆரில் ஒரு பேர் இருக்குதா, காட்டுங்க எஃப்ஐஆர் காட்டுங்க அப்படின்னு சொன்னவர் தான் திருமாவளவன். அதால் திருமாவளவனுக்கும் மது ஒழிப்புக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. அதாவது மாநில அரசு என்றைக்காவது மத்திய அரசு சட்டம் இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அல்ல கைகளுக்கு வேறு வேலை இல்லை, கூலிப்படைகளுக்கு வேறு வேலை இல்லை. இவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க மாநில அரசை காப்பாற்றணும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வேணும்ன்றதால தானே திரும்ப செந்தில் பாலாஜி அவர்களே வந்திருக்காங்க. அதே ஏன் செந்தில் பாலாஜி இல்லாதப்போ 10 ரூபாய் வாங்கலையா? அரசின் பிரிவினராக இருந்த 2 பேரும் வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றதை விட்டுட்டு நீயா திருங்குறா, ஏன்டா குடிகார பயிர்களை எப்படி கிடைக்கிறீங்க? இது மக்களை வந்து குறை சொல்லிவிட்டு பழியை மத்திய அரசின் மீது போடுவதற்கு நடத்தப்பட்ட நாடகம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விசிகாவினுடைய அந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து குடியும் கூத்துமா வந்து ரொம்ப வந்து பிரம்மாண்டமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல வந்து செய்திகள்லாம் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. இது வந்து மது ஒழிப்பு மாநாடா அல்லது மது ஊத்து மாநாடா? அதாவது இந்த வக்கிரம் நிறைந்த வார்த்தைகள்ல ஒண்ணு தெளிவா தெரியுது. நீங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இன்னைக்கு வந்து நேற்றுலேருந்து இவங்க குடித்தாங்க அவங்க குடித்தாங்க அப்படின்னு மக்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை செய்கிறீங்க. பொதுவாக ஒரு சமூகத்துக்கும் ஆகாது. எஸ்சிக்கு எதிராக நிற்கிறேன்னா எல்லாரும் அந்தந்த சாதியில் ஒரு 4 பேர் இருப்பான்ல, எல்லாரும் சேர்ந்து நிற்பான் எஸ்சியோட கூடாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கு வந்து இது நடக்கிறதா நான் பார்க்குறேன். மாநாட்டில் வந்து குடித்தாங்க, மாநாட்டில் கூத்தாடினாங்க, மாநாட்டில் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு 2 நாளாக ட்ரோல் பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் எந்த மாநாட்டில் எவன் குடிக்காமல் இருந்தான் சொல்லுங்கள்? ஐயா, மற்ற மாநாட்டுல குடிப்பது என்பது வேறு, இது மது ஒழிப்புக்காக நடத்துறாங்கல்ல, அந்த இடத்துல குடிக்கும் போது எந்த தலைப்பா இருந்தாங்க வந்தது மாடா? மனுஷன் தானே, உணர்ச்சி உள்ள மனுஷன் தானே. அப்ப முதல்ல விசிகா தலைவர் என்ன சொல்லிருக்கணும், மாநாட்டுக்கு வரவங்க முதல்ல குடிக்காம வாங்கன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஏங்க நீங்க திடீர்னு 1ஆம் தேதி வரைக்கும் மதுவை வந்து விப்பீங்க, 2ஆம் தேதி மாநாடு வச்சுக்கிறேன் குடிக்காம வாடாம்பீங்க, முன்னாடி வாங்கி வச்சிருப்போம். இப்ப நீங்க பேருந்து நிறுத்தம், அதான் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, மார்க்கெட்டு, இந்த மாதிரி இடத்துல ஏன் ஒயின் ஷாப் வைக்கிறாங்க? பேருந்து நிறுத்தத்துல எதுங்க ஒயின் ஷாப் வைக்கிறான்? நீங்க கோயம்பேடு போங்க, அந்த சுற்றி கடைகளில் எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது? ரயில்வே ஸ்டேஷன் போங்க, நீங்கள் எக்மூர் போயிருக்கீங்களா? முன்னாடி சென்ட்ரல் போயிருக்கீங்களா? ஒரு 1000 பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அந்த பாரில் முன்னாடி. இப்போ ஏதோ இடிச்சுட்டு ஏதோ வேறு ஏதோ கட்டுறாங்க. எக்மூர் ஸ்டேஷன் போங்க, ஏத்தாப்பு எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது? 2 ஒயின் ஷாப் இருக்கா? இந்த பக்கம் 2, அந்த பக்கம் போனால் 1, 3 ஒயின் ஷாப் இருக்குது. ஏன் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி 3 ஒயின் ஷாப் இருக்குது? அங்கே வீடு இருக்கா? ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரு குடியிருப்பு பகுதி, ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு 10,000 பேர் இருக்கான், அங்கே ஒரு ஒயின் ஷாப் வச்சு சரக்கு விற்கிறேன்னா கூட சரி உங்க வியாபாரம். ரயில்வே ஸ்டேஷன் ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லாத இடத்துல எதுக்கு சரக்கு கடை இருக்கு? அப்போ டிராவல் பண்றவன் குடிக்கணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு ட்ரெயினில் ஏறி ஒருத்தன் படுக்கிறான் உட்காடுறான் ட்ராவல் பண்ணுறான்னா அதில் குடிச்சிட்டு போகிறவனும் இருப்பான். நாங்கள் குடிச்சிட்டு போகிறத ஊக்கப்படுத்துறதுக்காக தானே அங்கே கடை வைக்கிறீங்க. அப்போது ஒரு வண்டி பிடிச்சி ஒரு மாநாட்டுக்கு 10 பேர் வரான், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறான், அங்கே வந்து கையை முயன்னு கத்துறான். இதுக்கெல்லாம் ஒரு சத்து மாத்திரை வேணாவா? சத்து மருந்து வேணாவா? டானிக் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாம் இயல்பாக எல்லா இடத்துலையும் நடக்கிறதுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன செட் பண்ண விரும்புகிறீங்கன்னா, இந்த சமூகத்து ஆளுகளே இப்படி தான்,
இவன் வந்து மது ஒழிப்புனா கூட இவன் மது குடிப்பான். நீங்கள் இல்லை ஒரு அந்த மாநாட்டுக்கு ஒரு பகுத்தறிவு விழிப்புணர்வு மாநாடுன்னு போட்டாங்களும் மது குடிக்க தான் செய்வோம். இது எல்லாரும் இயல்பாக செய்கிறது. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் எல்லாம் குடிச்சிட்டானா, அங்கே போனானா, வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடியே நின்று குடித்தாங்களாம், இப்படிலாம் ட்ரோல் பண்ணுறது. அதிலே வந்து சில அறிவாளிகள் அதில் பேசுகிறான், இந்த மாநாட்டின் பயனாக ஒரே ஒரு உடனடி பொது வெளியில் குடிக்கக்கூடாது, யாரும் குடிக்கக்கூடாது. அடப்போடா முட்டா கம்யூனிட்டி, உனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நீ காரில் நல்ல கார் வச்சுருப்ப, அதை காரில் வச்சு குடிப்ப, இல்லை லாட்ஜ் போட்டு குடிப்ப, இல்லை எங்கன்னா குடிப்ப. உழைக்கிறவன் எங்கே குடிப்பான்? வீட்டில் போனால் தெரு பிஞ்சிடாது. வீட்டில் ஒரு 150 ரூபா வாங்கினேப்பா, எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு பொது வெளியில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, ஏன்னா விற்கிறாங்க, நான் வாங்கின வீட்டுக்கு போகிறேன், செரு பிஞ்சிடாது, தொடப்பட்டில் பொம்பளை அடிக்க மாட்டா? அதுக்குதான் சொல்லிருக்காங்களே மாநாட்டுல, ஒரு பெண் வந்து ஒரு 10 ஆண்களையாவது குடிக்கிற அந்த பழக்கத்தை திருத்தணும். ஒரு வந்து நியாயமான ஒரு பேச்சா இதெல்லாம்? ஒரு தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தையா? இல்ல அதான பொம்பளைக்கு வேலை. ஏன் குடிக்கிறான்னா போய் ஏப்பா குடிக்காதுப்பா குடிக்காதுப்பான்றது. நீங்க பொம்பளைங்க வந்து இந்த குடிச்சிட்டுலாம் ரோட்ல ஊந்து கிடப்பாங்கல்ல, இப்போ இட்டாரத்தை பார்த்தும்போது திட்டினே வராலும், படுபாங்க அங்கங்க திறந்து வச்சு தாலி இறக்குறானுவா, இவங்க கையில குஷ்டம் வரா, அங்கங்கே ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு இந்த மாதிரி பால் அடிக்கிறானுன்னு தான் பொம்பளைங்க சொல்லுவாங்களே தவிர, இந்த நாதியர் நாய் பேர் எப்படி குஷ் ஊந்து கிடக்குதுன்னு பெரும்பாலும் திட்டமாட்டாங்க. அப்போது இவருடைய நோக்கம் என்ன? இந்த கடைகள் திறந்திருப்பதால் இவர்கள் குடிக்கிறார்கள். இந்த கடைகள் மூடி இருந்த போது என் கணவனோ என் பையனோ இந்த அளவுக்கு குடிக்கு போகலை அப்படின்றத மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு திருமாவளவனால் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டது. திருமாவளவன் உண்மையிலே மது ஒழியணும் அப்படிலாம் அவர் நினைக்கிற மனுஷன் இல்லை. பலத்தை காட்டுறதுக்காக கூட்டிட்டாரா? அது அவருக்கு வந்து திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு சில்மிச வேலையை செஞ்சாங்க. நீங்கள் சில்மிசம் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்கள் அரசுக்கு எதிராக சில விஷயங்களை தூண்டிவிட்டு உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குவேன் அப்படின்னு ஒரு மாநாடை இவர் அறிவித்தார். பயம் கொடுத்துறாரா திமுகவை? ஆமாம், லைட்டாக ஒரு ஜெர்க் கொடுக்கலான்னு பார்த்தாரு. திருமாவளவனே கூட இந்த மது ஒழிப்பு மாநாடு இவ்வளவு பெரிய இஷ்யூவாக மாறும்னு அவர் நினைக்கல. அவரு எதாச்சியா திமுகவை பயமுறுத்த ஆரம்பித்தார். அது வந்து மக்களிடையே இந்த ஏற்கனவே இந்த குடியால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறத உணர்ந்தவங்க, ஏய் கரெக்டு தான்பா அப்படின்னு பக்குன்னு பற்றின உடனே திமுகவை அது சுட்டது. திமுகவை சுட்ட உடனே கூப்பிட்றா இருந்தால திருமாவளவனை கூப்பிடு, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு கேட்டு போய் மரியாதையாக ஒழுங்க, இது வந்து மது ஒழிப்பு இல்லை, இது வந்து அந்த டார்கெட் குறைப்புன்னு ஏதாவது சொல்லி கிளி சமாளி, நான் எங்கள் ஆள் அனுப்புகிறேன். நாடகம் நடத்துகிறாங்க. ஏற்கனவே வந்து அரசுக்கு எதிராக இது திரும்பிடுச்சு. அங்கே மாநாட்டிலே அவனா கண்டமேனிக்கு நாங்கள் இல்லைன்றதுக்காக 2 வார்த்தை ஏறி பேசி அரசுக்கு ஒரு நெருக்கடியை குண்டு பண்ணுங்க, தொலைச்சிருவ விடுதலை சிறுத்தைகளை பார்த்துங்க அப்படின்னு ஒரு 2 பேரை அவங்கள அனுப்பி ஒரு நாடகத்தை நிறைவேற்றிட்டாங்க. அந்த நாடகத்தில் வந்து பங்கேற்க வந்த ஆர்எஸ் பாரதியோட பேசும்போது ஒன்று சொல்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க, நான் 5 நிமிஷத்துக்குள்ளே பேச முடிச்சிருவேன்னா என்ன அர்த்தம்? ஏன்டா குடிச்சிட்டு இப்படி கிடக்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்கன்னு தானே அர்த்தம். அப்போது ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற பிரதிநிதிகள் எதுக்கு வராங்க? ஒரு மாநாட்டு, இப்போ அரசு ஊழியர் மாநாடு நடத்துகிறாங்க, அரசாங்கத்தை ஒரு அமைச்சர் கலந்துக்கிறாருன்னு வச்சுங்க, அரசு ஊழியர் கோரிக்கைகள் 1-2 கோரிக்கையை நாங்கள் உடனடியாக ஏற்றுக்கிறோம், மற்ற கோரிக்கையை நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அரசு ஊழியர்கள் வருவாங்க, அந்த மாநாட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி அரசின் பிரதிநிதிகளாக 2 பேர் வரீங்க, வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஜனங்களாக பார்த்து குடிக்காம நிறுத்துங்க, நீங்களாம் குடிக்காமல் நிப்பாட்டா நீங்கள் நிறுத்துங்க, நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்ற மாதிரி நிறுத்தினா அது நின்றுடும். நீங்கள் குடிக்கிறவங்கெல்லாம் பார்த்து குடிக்காமல் விட்டுட்டீங்கன்னா நான் சரக்கை வந்து வாங்கி வச்சு கடையில் வச்சுட்டு எவனும் குடிக்கலன்னா அப்படியே நான் மூடுருவேன். இது வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு அரசு சொல்கிற வேலையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாநாட்டின் நோக்கம் திருமாவளவன் சொல்வதும் அந்த அரங்கத்தில் எழுதி வைத்ததும் மது போதை ஒழிப்பு மாநாடு. ஆனால் இந்த மாநாட்டினால் ஒரு நன்மை நடக்கிறது என்று சொன்னால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேருக்கு குடிக்காதீங்க அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு இந்த மாநாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசியிருக்கிறார் பாரதி அவர்கள். ஏற்கனவே அந்த ஆள் ஒரு இடமாறம் இல்லாத ஆள் தான் வச்சுங்க, அதுவும் ஒரு தத்தி தான் வச்சுங்க, அந்த தத்தி வராமே இருந்திருக்கலாம் இதுக்கு.
இந்த மாநாட்டில் அவர்கள் கூட அந்த கருத்தை வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது வந்து இப்போ வந்து இந்த இதுல வந்து போதைப் பொருள் இருக்கு இல்லைங்களா? திமுக ஆட்சியில இந்த போதைப் பொருளை வந்து நாங்க வந்து குறைக்கிறதுக்கான ஒடுக்கிறதுக்கான அந்த வழிமுறையை நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இல்லையா? யார் பார்க்கணும்? அதாவது திமுக அரசு ஆமா ஒழிச்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி பேசுறாரு இல்லையா? அப்ப ஜாபர் சாதிக் வந்து போதைப் பொருள் கடத்தி திமுகல இருந்து தானே மாட்டினாரு. அப்ப ஏன் வாய் திறக்கல அவரு? அப்ப ஏன் அந்த போராட்டத்தை நடத்தல? அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்க கூட்டணிக்குள்ளதான் தப்பு செய்யறாங்க, அவங்களே கூட வச்சுட்டு இந்த தப்பை குறைக்கணும்னா எப்படியா குறையும்? கூட்டணி கட்சி மூலமா தப்புனா ஜாபர் சாதிக் வந்து திமுக இருந்தான். ஜாபர் சாதிக்கின் தம்பி முகமது சலீம் மேல இருந்தான், ஒரு நிலைச்சத்திர கட்சியில இருந்தான். திமுக வந்து ஜாபர் சாதிக் மாட்டின உடனே அவனை கட்சி விட்டு எடுத்தது. திருமாவளவன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க அவங்க எடுத்துட்டாங்க, நீங்கள் ஏங்க எடுக்கல அவங்க தம்பி என்ன ஏதா எஃப்ஐஆரில் ஒரு பேர் இருக்குதா, காட்டுங்க எஃப்ஐஆர் காட்டுங்க அப்படின்னு சொன்னவர் தான் திருமாவளவன். அதால் திருமாவளவனுக்கும் மது ஒழிப்புக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. நான் இன்னொரு சம்பவத்தை சொல்ல போனால், நான் கடந்த ஆண்டு மேலவளவுக்கு நான் போனேன். அப்போ என்னை வந்து மேலவளவில் அஞ்சலி செலுத்த வரக்கூடாதுன்றதுக்காக கட்சியிலேருந்து சரக்கை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து நிறைய போதில் குடிக்க வச்சு மூர்த்தியை உள்ள விடாதீங்கன்னு கோஷம் போட வச்சானோ. அப்படியும் அதை கடந்தும் போலீஸ் என்னை வந்து கூட்டணும் போகிறாங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு. உடனே இன்னமும் டாப்அப் சரக்கை டாப்அப் பண்ணி வாட்டர் டேங்கில் ஏற வச்சு மூர்த்தி வந்து உள்ளே வந்தாருன்னா அஞ்சலி செலுத்த நாங்கள் மேலேருந்து குச்சிருவோம் அப்படின்னு குடிபோதையில் பேச வச்சாங்க, நடக்க வச்சாங்க. அப்போ தெரியாத குடி வந்து கேவலமானதுன்னு. அதால் இது வந்து ஒரு நிர்பந்தத்துக்காக நடத்தப்பட்ட மாநாடு. ஏங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த தமிழ்நாட்டில் சாராயத்தை விற்கிறது மதுவை விற்கிறது தமிழ்நாடு அரசு தான். தமிழ்நாடு அரசு நினச்சா வந்து ஈஸியாக மூடிடலாம். இப்போ வீரான்னு ஒரு சரக்கு அறிமுகப்படுத்துனாங்க. இன்னும் மோடி டெல்லியிலேருந்து அமிச்சாரா? நம்ம மாநில அரசு தானே பண்ணிச்சு. இப்போ புது பீர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ என்ன பீர் இது, கேமராமேனு என்ன பீர் இது புதுசாக ஒன்று வந்தது, கோதுமை பீர் அடிக்க மாட்டேனே. சரி, கோதுமை பீர் இதெல்லாம் யாரை வந்து அறிமுகப்படுத்துறது? நம்ம அரசு தானே. அப்போது எல்லா பவரும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை விற்கிறது, அதை டைமிங்கை செட் பண்ணுறது எல்லாமே நான் தான். தயாரிக்கிறது எல்லாமே நாம்பளாக இருக்கிற போது நான் போய் மோடியை கேட்குறேன், இந்திய அளவில் வந்து நீங்கள் வந்து மதுவிலக்கு அமல்படுத்து. சரி, இந்திய அளவில் அமல்படுத்திட்டா ஐநாவில் போய் கேட்பீங்களா? உலக அளவில் அமல்படுத்துங்க. ஏன்னா இந்தியா பார்டரில் பாகிஸ்தான் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் சைனா பர்மாலாம் இருக்குது. குஜராத்ல வந்து மதுவிலக்கு வந்து அவங்க தானே அமல்படுத்தினாங்க. அவங்க வந்து ஒன்னும் ஒன்றிய அரசு நாடுலயே, இவங்க ஏன் காரணத்தை தேடுறாங்க? ஏங்க இவங்க சொல்லலைங்க. அதாவது மாநில அரசு என்னைக்காவது மத்திய அரசு சட்டம் ஏற்றுன்னு சொல்லிக்குதா? இந்த அல்ல கைகளுக்கு வேறு வேலை இல்லை, கூலிப்படைகளுக்கு வேறு வேலை இல்லை. இவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க மாநில அரசை காப்பாற்றணும். நீங்கள் இதில் ஒரு பெரும் அரசியல் பின்னாடி இருக்குங்க. மக்கள் வந்துங்க இன்னைக்கு ஒயின் ஷாப்பை மூடணுன்றதுல ஒரு தீர்மானமாக இருக்கிறான். அந்த மக்கள் என்ன ஓட்டம், மக்களாக போய் நின்னான்னு வச்சுங்க, ஒயின் ஷாப்பை மூடாமல் அவனை விட மாட்டாங்க. போய் நின்று அடிச்சு பிடிச்சி கடையை மூடாமல் பொம்பளைங்க ஊருக்கு வர முடியாது. எங்கள் ஊரில் கடை இருக்கக்கூடாது, மாற்றுங்க அப்படின்னு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நம்ம பார்த்தோம். அந்த நிலையில் மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதால் மக்களாக இறங்கி போராடிடக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த வேலையை, இதை படிப்படியாக நாங்கள் செஞ்சு முடிச்சிடுறோன்னு இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் இந்த மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இப்போ வந்து திமுகவின் சார்பா வந்து படிப்படியா நாங்க குறைச்சிடுவோம் அப்படின்னாங்க. 3 வருஷமா எத்தனை படிதான் இன்னும் இறங்கிட்டு இருக்காங்க. 500 கடையை நாங்க மூடிட்டோம் இன்னமும் கணக்கு காட்டுறாங்களே. ஆனா எப்படிதான், அது உண்மைதானா? அது ஏங்க இந்த படிப்படியா மூடுறதே வந்து ஏமாத்துற வேலைங்க. படிப்படியானா இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு 5 கடை இருக்குன்னு வச்சுங்க, 5 கடையில் 2 கடையை மூட்டா மிச்சம் 3 கடையில் போய் இங்கே இருக்க வாங்க மாட்டானா? கூட்டம் அங்கே போகும். இதில் என்ன இருக்குது? அதால் இந்த படிப்படியாக மூடுறேன், ஒரு பார்ட்டாக மூடுறவங்கதெல்லாம் அதெல்லாம் நடக்காத கதை. நீ பாண்டிச்சேரிக்கே போயிடுவான்னு சொல்கிறல்ல, பக்கத்தூருக்கு போக மாட்டானா? என்னது இது? யாரை ஏமாத்துற வேலை இது? சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க நாளைக்கும். அதால் ஒன்று மூடனா நிரந்தரமாக மூடணும், இல்லைன்னா திறந்து கூட ஜனங்க அழிட்டும் சாவட்டும். இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, கள்ளச்சாராயம் எல்லாம் வந்து பெருகி போயிடும் அப்படின்னு. ஏன் இப்போ கள்ளச்சாராயம் இல்லையா? சாகலையா? இப்போ கள்ளச்சாராயம் வைக்கலையா? 3 வருஷமா வந்து வித்து தானே இருந்தாங்க. ஏதோ ஒரு நாள் ஏதோ பாவம் அந்த கண்ணுக்குட்டி ஏதோ மிக்சிங்கில் தப்பு பண்ணிட்டான், அவளை குடிச்சிட்டு செத்துட்டாங்க. 3 வருஷமா குடிச்சவங்களாம் செத்தானா? இன்றைக்கும் கள்ளச்சாராயம். இன்ஃபேக்ட் இன்னொரு உண்மையை சொல்ல போனால், காய்ச்சி ஊரல் போட்டு காய்ச்சி
அதை வடிகட்டி எடுக்கிற சாராயம் உண்மையிலே உடம்புக்கு உகந்த நல்ல சாராயம்னு பல பேர் சொல்றாங்க. அது நமக்கு அயல் நாட்டுல தானே கிடைக்குது, இங்கதான் எல்லாமே ரெடிமேடா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து இந்த சாராயம் ஊரல் அழித்தாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த சாராயத்தை குடிச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவனும் செத்தது கிடையாது. இந்த உலர் ஆல்கஹால் ஆர்எஸ் பவுடர் இருக்குது இல்லையா, அந்த பவுடரை வந்து கலந்து அதில் மிக்சிங் தப்பானா தான் வந்து கண்ணு போகிறது, உயிர் போகிறது, அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே ஒன்று தானே. இவன் மெத்தனால் அவன் எத்தனால், அவ்வளோதான். எல்லாரும் கெமிக்கல் தான் கலக்கிறாங்க. இவங்க படித்த இன்ஜினியரை வச்சு கெமிக்கல் கலக்கிறான். இதை குடித்தா ஒரு அங்கமாக வந்து பாதிக்கப்பட்டு சாவான். அதில் எதனா மிக்சிங் காலி ஆயிடுச்சுன்னா உடனடியாக சாவான். ரெண்டுமே வந்து பாதிப்பு உறுதி. இதில் டக்குன்னு சாவான், அதுலேயும் அதில் மிக்சிங் தப்பான தான் டக்குன்னு சாவான். இல்லைன்னா இதை விட அவன் வந்து திறமையாக தான் இருப்பான். அந்த காலத்துலலாம் சாராயம் தானே குடிச்சுட்டு இருந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க. எல்லாரும் குடிக்கல, கொஞ்சம் பேர் குடிச்சு நல்லா தானே இருந்தாங்க. அரசு வந்து லாப நோக்கோடு ஒரு 20 ரூபாய் அடக்க விலை உள்ள பொருளை 400-500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ வந்து மக்களும் சரி அரசாங்கமும் சரி அந்த கல்லு பனையிலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த கல்லை மறந்துட்டாங்களா? இல்லை, மக்கள் மறக்கலைங்க. அரசாங்கம் வந்து கல் விற்றா வந்து இந்த 50,000 கோடிலாம் வராது. 50,000 கோடிங்கிறது வந்து டேக்ஸ் மட்டும்தான். 54% என்னமோ டேக்ஸ் போடுறதா சொல்கிறாங்க. அப்போ டேக்ஸ்னால் அப்போ எவ்வளோக்கு அந்த பொருள் விற்கப்பட்டிருக்கும், டூப்ளிகேட்டாக எவ்வளோ விற்பான் அப்படின்னும் போது இது மிகப்பெரிய ஊழல் நிறைந்த வியாபாரம். பாட்டில் 10 ரூபாய் வேணும்ன்றதால தானே திரும்ப செந்தில் பாலாஜி அவர்களே வந்திருக்காங்க. அதே ஏன் செந்தில் பாலாஜி இல்லாதப்போ 10 ரூபாய் வாங்கலையா? இல்ல, அவர் காலத்துல இது ரொம்ப ட்ரெண்டா கரெக்டுங்க. செந்தில் பாலாஜிக்கு பிறகு ஒரு அமைச்சரை போட்டாங்க. அப்போ ஏப்பா செந்தில் பாலாஜி இருக்கிறத தான் நான் வாங்கணும், அவர் வாங்க சொன்னார். இப்போ முத்துசாமிலாம் அதெல்லாம் வாங்க சொல்லப்பா, எங்கள் மேலே பயங்கரமாக நடவடிக்கை எடுத்துருவார். அதால் அதில் என்ன விலை போட்டிருக்கோ அந்த விலைக்கே சரக்கை கொடுங்க, சரக்கை வாங்குன்னு எதனா சொன்னாங்களா? செந்தில் பாலாஜி காலத்தில் எப்படி வந்து சரக்கு விற்கப்பட்டதோ அதே தான் முத்துசாமி காலத்தில் விற்கப்படுகிறது. இப்போ வந்து மாற்றம் பண்ணிருக்காங்களா? அதாவது வந்து அந்த பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்க கூடாது, அந்த விலையை வந்து பில் போடணும் அப்படின்னு. அதாவது இதான் இப்போ வந்து விடியல் ஆட்சியில வந்து மாற்றம் வந்திருக்கு. பில் போடணும்னு ஒரு சில கடைகள்ல சொல்லியிருக்காங்க. நீங்க பாருங்க, இதுல ஒரு டெக்னிக் வச்சிருப்பானுங்க. இப்போ பியர்லாம் போய் வாங்கினோம்னா கூலிங் இல்லாத பியரை கொடுப்பானுங்க. என்னையோ கொடுக்குற காசு கரண்ட் பில்லாம் கட்ட முடியாது, கூலிங் பீர் வேணுமா 20 ரூபா அதிகமாக கொடு அப்படின்லாம் வந்து பல பேர் பேசிக்கிறாங்கல்ல. அதால் இது வந்துங்க டாஸ்மார்க்னால நம்ம வந்து பிடிஆர் சொன்ன மாதிரி லீக்கேஜ் நிறைந்த துறை. இந்த துறையில் தனிநபர்கள் லாபம் பெறுகிறார்கள் என்பதால் தான் இது மூடப்படாமல் இருக்கிறது. அதால் இந்த மாநாடு நடத்து, பொதுக்கூட்டம் நடத்து, பேரணி நடத்து, இது எல்லாமே நாடகம்தான். இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு என்று நடத்தி சந்தி சிரிக்கிற நிலையில தான் இன்றைக்கி வந்து அந்த மாநாடு இன்றைக்கி வந்து இருக்கு. அரசின் பிரதிநிதியாக இருந்த 2 பேரும் வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறத விட்டுட்டு நீயா திருந்துறா, ஏன்டா குடியார பயிர்களை எப்படி கிடைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து சுயமரியாதை விரும்புவன் இல்லை சுயமரியாதை உள்ளவன் எவனும் குடிக்க மாட்டான் அப்படின்னா அன்றைக்கி குடிச்சிருந்தவங்களாம் சுயமரியாதை இல்லாதவன். குடிக்கிறவனுக்கு சுயமரியாதை இல்லாதவன்னா மக்களை அசிங்கப்படுத்துறாங்க. விற்கிறவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? உங்களுக்கெல்லாம் சுயமரியாதை ரொம்ப அதிகமாகுதா? அதால் இது மக்களை வந்து குறை சொல்லிவிட்டு பழியை மத்திய அரசின் மீது போடுவதற்கு நடத்தப்பட்ட நாடகம். இந்த நாடகம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இன்னைக்கு மாநாடு நாரி போய் தான் இருக்குது. அதுக்கு தேவையில்லாமல் அவ்வளவு அதாவது இவர் சொன்னார் இல்லையா, மனித வளங்களை வீணாக்கக்கூடாதுன்னு. அன்னைக்கு வந்த மனித வளம் எல்லாமே வீணான மனித வளம் தான். அதால் அந்த அவ்வளவு மனிதர்கள் கூடி ஏதாவது ஒரு கோரிக்கையை அரசு நிறைவேற்றிருக்கா? அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் டைமை குறைக்கிறேன். டைமை குறைச்சாலாம் போய் முன்கூட்டியே வாங்க போகிறான், இல்லை லேட்டாக போய் வாங்க போகிறான்னு வச்சுங்க. அட்லீஸ்ட் இந்த மாநாட்டால் இது நடந்ததுன்னு ஒரு பெருமையை கூட பீத்திக்கலாம். அதான் படி இறங்குறோன்னு கணக்கு காட்டுறாங்க. அதெல்லாம் நடக்காதுங்க. அது வந்து நீங்கள் மொத்தமாக வந்து கடையை மூடினா தான் வந்து இவனுக்கு குடிக்கிறத நிப்பாட்டுங்களே தவிர கடையின் எண்ணிக்கை குறைப்பதால். ஐயா, என்னுடைய கேள்வி என்னன்னா, கடையை மூடணுமா இல்லை ஆலையை மூடணுமா? கடையை மூடுங்க, ஆலை மூடுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆலை மூடுறது அவங்க கோர்ட்டுக்கு போவையோ, நான் இங்கே தயாரிக்கல, நான் தயாரித்து வேறு ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிப்பான். ஆலையை மூடுற அதிகாரம் உங்களுக்கு இல்லை, கடையை மூடுகிற அதிகாரம் உங்கள் கையிலேயே இருக்கு. ஒரே ஒரு கையெழுத்து, மு.க. ஸ்டாலின் போட்டால் முடிஞ்சு போச்சு.
அதுக்கான வழியை பாருங்க. இல்ல கையெழுத்து வாங்குறதுல அவங்க வந்து ரொம்ப விளம்பரமானவங்க. நீட்டுக்கெல்லாம் வந்து நிறைய கையெழுத்து சும்மா வாங்குறாங்க. ஒரு எல்லாம் இப்ப குப்பைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கையெழுத்துல முடிக்க வேண்டியதுக்கு ஊர்ல இருக்கிறவங்கலாம் கையெழுத்து போட சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஏமாற்று நாடகம். இங்க எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு கேலி குத்தாய் போச்சு. இதுல என்னன்னா, எங்க சமூக மக்கள்னாலே கொஞ்சம் குடிச்சிட்டு கும்மாளம் போடுவான்றத இன்னைக்கு பல பேர் வந்து வீடியோ எடுத்து இல்ல முத்திரை குத்தப்படுதா இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இது மாதிரி குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாங்க அப்படின்ற ஒரு முத்திரை எல்லாரும் தாங்க இருக்கோம். எல்லாரும் மாநாடு போட்டாலும் இது அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் நடக்கத்தான் செய்யும். இன்னைக்கு எங்க சமூகத்தின் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் எல்லாரும் அதை ட்ரெண்ட் பண்ணி அதை போட்டு இது வந்து பேசு பொருளா மாத்திட்டாங்க. வந்து மாநாட்டுக்கு வந்த பெண்கள்லாம் இப்படி ஆடினாங்க போனாங்க அவங்க இவங்க அப்படின்னு அவன் தன்னோட வக்கிரத்தை சுரிஞ்சிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஆமாம், ஆக மொத்தத்தில் இந்த மாநாடு ஒரு சிரிப்பு மாநாடாக நடந்து முடிந்து எங்கள் சமூகத்தின் மீது மேலும் ஒரு கெட்ட பார்வையைத்தான் இது விளைத்திருக்கிறது தான் நான் பார்க்குறேன். இப்ப நம்ம இறுதியா ஒரு கேள்விக்கு வந்துடலாம் ஐயா. இப்ப 2026 தேர்தலுக்காவது அரசியல் ஓட்டு வாங்குறதுக்காவது அட்லீஸ்ட் மது ஒழிப்பு அமல்படுத்துவாங்களா இறுதி நேரத்திலேயாவது? நிச்சயமா அதற்கான வாய்ப்பு இல்லை. திரும்பவும் நாங்கள் அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தால் பார்ப்போம்னு சொல்லுவாங்க. இல்ல அடுத்த தடவை அவங்களே எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. கேளுங்க, மாநாட்டு நடத்தின அந்த கட்சி கூட 2026 தேர்தலில் யார் மது ஒழிப்பை அமல்படுத்துகிறார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லுவதற்கு தைரியம் இருந்தால் நாளைக்கே அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் இது சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாரும் சேர்ந்து அவன் ஒரு கேரக்டர் தலைவரே சொல்லியிருக்காரு, யாரு மது ஒழிப்பு அமல்படுத்துறாங்களோ அவங்கதான் வந்து 2026 வந்து அரியணையை பிடிப்பாங்க. அதை பிடிக்கிறான் பிடிக்கல, உனக்கு எதுக்கு அந்த வேலை? நீ சொல்ல யார் வந்து இந்த மது விலக்கை அமல்படுத்துவோம்னு சொல்றாங்களோ அவங்களோட தானே நான் கூட்டணி சொல்லுங்க. எதையாவது எதை நோக்கியாவது இது போகலாம் பார்க்குறான். இது சும்மா வேலை இல்லாமல் எதுக்கோ ஒன்று ஆரம்பித்து எதுக்கோ நடத்தி எப்படியோ போய் முடிந்து எள்ளி நகையாடுகிற மாநாடாக முடிந்திருக்கிறது. இதால் ஒரு பலனும் இல்லை. எல்லாமே மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுக்கான விடையை வந்து மக்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் அப்படின்னு நம்ம நம்புறோம். நன்றி ஐயா.